அவர்களை அன்புடன் வரவேற்போம். என்று வரவேற்கிறேன். இது பழைய முன்னோர்களால் வாங்கப்பட்டு இன்று வரை பராமரிக்கப்பட்டு சுற்றி காம்பவுண்ட் சுவர் மற்றும் வேலிகள் அடைத்து சார்பாக அநேக நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். சங்கத்தின் சார்பாக சாயல்புரம் நகர வணிகர்கள் அனைவரும் பெரும் திறனாக ஒற்றுமையாக இந்த ஒற்றுமை தான் அதற்கு காரணம். அதே மாதிரி இணை செயலாளர்கள் எல்லோரும் அதே போல் இருக்கிறார்கள். சாயல்புரத்தை தொழிலுக்கு தேர்ந்தெடுத்து தூத்துக்குடியில் இருந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிக்கை ஒன்று கேட்டாங்க. அதை நம்ம தலைவர்கிட்ட நான் தெரியப்படுத்தியிருக்கேன். அதனால அதை பற்றி விளக்கங்களை நம்ம தலைவர் தெரிவிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற சாயல்புரம் வர்த்தக சங்கத்தின் இந்திய வணிகர்கள் சம்மேளனத்துடைய தேசிய முதன்மை துணை காலையிலிருந்து இரவு 10:30-11 மணி வரையில சுற்றி சங்கங்கள் இருந்தால் மாவட்டம் வலிமையாக இருக்கும். மாவட்டம் வலிமையாக இருந்தால் மாநிலம் வலிமையாக இருக்கும். தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் தலைவர் என்பதற்கு உதாரண புருஷனாக இன்றைக்கு இருந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் சுழன்று சுற்றி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு எவ்வளவு பின்புலம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். காவலர் தென்பாண்டி சிங்கம் தலைவர் அவர்களை மிகவும் உற்சாகமாக வரவேற்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கடைகோடி வியாபாரிக்கும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த ஒரு சங்கம் அமைச்சா அந்த சங்கத்தில் இருக்கிற நிர்வாகியை காப்பாற்றுவான். உதவி செயலாளர் பட்டு புதியவையில் அவர்களே, உதவி செயலாளர் பாலராஜ் அவர்கள் பொறுப்பேற்று இதை மீண்டும் சீரமைத்து ஒளிவுடன் நடத்தி கொண்டு வணிகர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் அந்த சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். 26 சட்டமன்றத்திலும் தமிழகம் முழுவதும் ஒத்தச்சாரல் முறையில கட்சியினர் சொல்லுகின்ற பொழுது அவங்க மேல தலைவர் என்ன சொல்லுவாங்க? தமிழகம் முழுவதும் இந்த தூத்துக்குடி மாவட்டம் வணிகர்கள் நம்ம சம்பளமாக வருகின்றதுக்கு ஜிஎஸ்டி வழியில் கோடிக்கணக்காக சென்று அங்கு பாதிப்பிருந்த வணிகர்களுக்கு தலா 5,000 10,000 ரூபாய் தரப்பட்டு சாமானிய வணிகர்களை பாதிப்பதற்கு 50 லட்சம் ரூபாய் பணத்தை ரொக்கமாக நாம் அனைத்து நிறுவனங்கள் வசூலித்து அதை பட்டவாடா செய்திருக்கிறோம். இது அரசு செய்ய வேண்டிய பணி. ஆனால் அது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு செய்திருக்கிறார். குடும்ப ரீதியாக 1 லட்சம் ரூபாய் இருந்ததை நாம் 3 லட்சமாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைக்குள்ளே வந்து ஆய்வு செய்வதற்கு சட்டத்திலே இடம் இருக்கிறார். ஆனால் நாம எல்லாருமே இப்ப என்ன வச்சிருக்கிறோம்? நாகராஜனை கார் வச்சிருக்காங்களா? உங்க அப்பா நோண்டிட்டு இருந்தாங்க சைக்கிள். ஒரு நாள் நல்ல முட்டை அடிச்சு சுத்தம் பண்ணுங்க, தரமான பொருளை வாங்கி கொள்ளுங்க. எக்ஸ்பைரி டேட் ஆன பொருளை என்ன செய்யணும்? தனியா ஒதுக்கி வச்சிருக்காரு, ஸ்டிக்கர் போட்டுடணும். இது மக்கள் பயன்பாட்டுக்கு தகுந்த பொருள் அல்ல.